ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரெக்கவர் டெலிட்டட் ஃபைல்ஸ் யூசிங் அட்டாப்சி அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இந்த அட்டாப்சி அப்படின்றது ஒரு டூல். ஸோ இது வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. டு ரெக்கவர் யுவர் ஃபைல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டு அக்வயர் அண்ட் ப்ராசஸ் யுவர் டிஸ்க் இமேஜ். ஸோ உங்களோட டிஸ்க் வந்துட்டு ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த டூலை வந்துட்டு ஒரு கோர்ஸாகவே நம்ம எடுக்கலாம். அவ்வளோ பெருசு. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பேசிக்காக லைக் ஹவு டு ரெக்கவர் யுவர் டெலிட்டட் ஃபைல்ஸ் யூசிங் அட்டாப்சி அப்படின்றத ஒரு சிம்பிள் மேனரில் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாப்சி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ஜஸ்ட் போயிட்டு அட்டாப்சி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வந்துட்டு யூ வில் கோ டு அட்டாப்சி சைட் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்லோட் 64 பிட் ஃபார் விண்டோஸ் அண்ட் தென் கலீல் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் லைக் மேக்கும் வந்துட்டு இது ஃப்ரீ. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யூ ஜஸ்ட் நீட் டு டவுன்லோட் இட் அண்ட் ஜஸ்ட் ரன் த டூல். ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ டூலோட ஐக்கான் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு யூஎஸ்பி டிரைவ் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்பி டிரைவில் நான் ஒரு 3 இமேஜஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 3 இமேஜஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ் நான் இந்த 3 இமேஜஸையும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 இமேஜஸ் மட்டும் இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 2 இமேஜஸ் மட்டும் நான் டெலீட் கொடுத்துக்கிறேன். டெலீட் எஸ் இப்போனா யூ ஷோர் யூ வாண்ட் டு பெர்மனென்ட்லி டெலீட் அப்படின்னு கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் அட்டாப்சி வச்சு எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு அட்டாப்சி டூல்குள்ளே போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது கொடுக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னா டூல் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இது. அதனால் ரொம்ப இது கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் நியூ கேஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. நியூ கேஸ் கொடுத்துட்டு ஸோ கேஸ் நேம் வந்துட்டு நீங்கள் இது ஜஸ்ட் ரேண்டமான ஒரு லைக் இப்போ ப்ரொஃபஷனலாக நம்ம பார்க்க வேணாம். லைக் ஒரு ஃபைல்ஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது மட்டும் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே, ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், இந்த கேஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இப்போ நான் டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட டேரக்டரி எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கேஸ் நம்பர் கேட்குது 001 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ லைக் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ் தான். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதுக்கு ஃபினிஷ் கொடுத்தோன்னே கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ஃபைல்ஸ்னால் இப்போ என்கிட்ட இந்த யூஎஸ்பி டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த யூஎஸ்பி டிரைவ் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஆட் டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ இந்த ஜெனரேட் நியூ ஹாஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலை வந்துட்டு பிட் பை பிட் இமேஜ் டிஸ்க் இமேஜ் எடுப்போம் அது. அண்ட் தென் லோக்கல் டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாஜிக்கல் ஃபைல்ஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு வேணா எடுப்போம். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போவோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யூஎஸ்பி ஸ்டிக்கோ ஆர்எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரெக்கவர் பண்ணுறீங்கன்னா இந்த லோக்கல் டிஸ்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட யூஎஸ்பி டிரைவ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும். ஸோ அப்படியே விட்டுருங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா லைக் இட் வில் ஜஸ்ட் ஃபெச் மை இப்போ வந்துட்டு இந்த யூஎஸ்பிக்கான இமேஜ் ஃபைல் வந்து நம்மளுக்கு ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்பொழுதைக்கு நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி முடிச்சோன்னா வில் கம் பேக். ஸோ கைஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் ஹஸ் பீன் ஆடட் டு யுவர் லோக்கல் டேட்டா பேஸ், ஃபைல்ஸ் ஆர் பீங் அனலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூஎஸ்பி டிஸ்க் இந்த யூஎஸ்பியோட டிரைவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 26% இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அனலைஸ் ஆகும். ஒன்ஸ் ஃபினிஷ் ஆகணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இந்த லிஸ்ட் பேனல்னு வாங்க இதை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாஸ் லைக் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான எல்லா
ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். லைக் மெட்டா டேட்டாஸ் அண்ட் தென் டிலீட்டட் ஃபைல்ஸ். இது நான் சிம்பிளா குடுத்துருக்கேன். இதுல இந்த யூஎஸ்பில எதுவுமே இல்ல. ஸோ அதனால தான். ஸோ எந்தெந்த அக்கவுண்ட்ஸ்லாம் இதுல லிங்க் ஆயிருக்கு, அண்ட் தென் இதுக்கான மெட்டா டேட்டா, இமெயில் எப்படி அனலைஸ் பண்றது, நெறைய இருக்குது இந்த ஆட்டோப்சில. ஸோ இப்ப எப்படி ஜஸ்ட் டெலிட்டட் இமெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் டெலிட்டட் இமேஜஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்றத ஜஸ்ட் செக் பண்ணலாம். இப்ப நான் ஃபினிஷ் குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லா அனலைஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணல எல்லாமே லிஸ்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ இங்க டெலிட்டட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்க போயிட்டு ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு போனோம்னா, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலீட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் இங்க இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து நம்ம இப்ப ஜஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட லோக்கல் டிஸ்க்குக்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ நம்ம எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஸோ லைக் நான் வந்துட்டு டவுன்லோட்ஸ்ல குடுத்துக்கிறேன் நானு. இல்ல நம்ம யூஎஸ்பி டிரைவ்லயே குடுத்துடலாம் நம்ம. ஸோ யூஎஸ்பி டிரைவ்ல குடுத்துட்டு ஆட்டோப்சி ஃபைல்ஸ்குள்ள குடுத்தேன்னு வைங்களேன். ஸோ இத வந்துட்டு ரெக்கவர் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். ஸோ ரெக்கவர் டாட் பிஎன்ஜி அப்படின்னு குடுத்துட்டு சேவ் குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்துட்டு ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயி சேம் அதே லொகேஷன்ல வந்துட்டு எனக்கு ஃபைல்ஸ் வந்துட்டு அ ரிஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ யூஎஸ்பிஸ் யூஎஸ்பி டிரைவ், ஸோ ஆட்டோப்சி ஃபைல்ஸ். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெக்கவர் பண்ண இமேஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. இப்படிதான் வந்துட்டு ஃபைல்ஸ் இப்படிதான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது தான் இப்படிதான் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோப்சி ரொம்ப சிம்பிளான டூல். ஸோ இதுக்கு கோர்ஸ்லாம் வந்துட்டு நான் தனியா ரிலீஸ் பண்றேன். இப்போ என்னால முடியாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நெனச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் டூ அ சப்ஸ்கிரைப் கைஸ்.